அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஜிட்டல் சர்க்கார் ஐஏஎஸ் அகாடமி. இந்த வகுப்பு என்ன பார்க்க போறோம்னா, ஏக் மேக்ஸ் ஏக் செகண்ட்ஸ்ல நம்பர் சிஸ்டம்ல மாடல் 12ல இருக்க ப்ராப்ளம் தான் பார்க்க போறோம். இப்போ பார்க்க போற சம்முன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 11 ஸ்கொயர் பிளஸ் 12 ஸ்கொயர் பிளஸ் 13 ஸ்கொயர் அப் டு 20 ஸ்கொயர். வாட் இஸ் தி சம்? ஆக்சுவலி என்ன கேட்டிருக்காங்கன்னா 11 ஸ்கொயர்ல இருந்து 20 ஸ்கொயர் முடிக்க இருக்க சம் தான் கேட்டிருக்காங்க. இந்த சம்மை எப்படி செய்யறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்கொயர் ஃபார்மெட்ல இருக்கு. ஸ்கொயர் ஃபார்முலா தான் அப்ளை பண்ண போறோம். ஸ்கொயர் ஃபார்முலா அப்ளை பண்ணணும்னா நம்மளுக்கு ஸ்டார்டிங் வந்து 1ல இருந்து இருந்தால் தான் நம்ம ஸ்கொயர் ஃபார்முலா அப்ளை பண்ணணும். இங்க பார்த்தீங்கன்னா 11ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. அப்ப நம்ம கன்வீனியன்ட்டுக்காக நம்ம 1ல இருந்து 10 வரை இந்த சீரீஸ்லாம் நம்ம ஆட் பண்ணிக்க போறோம். அப்போ 1ல இருந்து 10 வரை நம்ம சீரீஸ் ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு சீரீஸ் எப்படி கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 1ல இருந்து 20 ஸ்கொயர் முடிக்க கிடைக்கும். இந்த சீரீஸ்ல பார்த்தீங்கன்னா நம்ம 1ல இருந்து 10 ஸ்கொயர் வந்து நம்ம ஃபார்முலா அப்ளை பண்றதுக்காண்டி ஆட் பண்ணியிருக்கோம். அதை வந்து செகண்ட் பார்ட்ல நம்ம மைனஸும் பண்ணிக்கணும். அப்போ 1ல இருந்து 10 முடிக்க நம்ம ஆட் பண்ணதையும் அதையும் நம்ம மைனஸ் பண்ணோம்னா அதுதான் நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சரா கிடைக்கும். அப்போ இதை ஒரு பார்ட்டாவும் நம்ம சால்வ் பண்ணிட்டு லாஸ்ட்ல வந்து மைனஸ் பண்ணோம்னா அதுதான் இந்த சம்மோட சொல்யூஷன். இப்போ ஸ்கொயர் சீரீஸ் வந்து நம்ம கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மாத்தியாச்சு. அப்போ ஸ்கொயருக்கான ஃபார்முலான்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா n இன்ட்டு n பிளஸ் 1 2n பிளஸ் 1 டிவைடட் பை 6. இது வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு. அதே மாதிரி செகண்ட் பார்ட்டுக்கும் நம்ம ஃபார்முலா அப்ளை பண்றோம். n இன்ட்டு n பிளஸ் 1 2n பிளஸ் 1 டிவைடட் பை 6. இப்போ ஃபார்முலா அப்ளை பண்ணியாச்சு. அப்போ ஃபார்முலால பார்த்தீங்கன்னா n தான் ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் பார்ட்ல பார்த்தீங்கன்னா 1ல இருந்து 20 வரையும், செகண்ட் பார்ட்ல பார்த்தீங்கன்னா 1ல இருந்து 10 வரைக்கும் கேட்டிருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு என்னோட வேல்யூன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா n is equal to 20ன்றது கிடைக்கும். இப்போ நெக்ஸ்ட் செகண்ட் பார்ட்டுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 1 ஸ்கொயர்ல இருந்து 10 ஸ்கொயர் முடிக்க கேட்டிருக்காங்க. அப்போ இதுல என்னோட வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு n is equal to 10. இப்போ ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கும் செகண்ட் பார்ட்டுக்கும் என்னோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இதை வந்து நம்ம ஷார்ட்கட்ல எப்படி செய்யறதுன்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பார்ட்ல பார்த்தீங்கன்னா n is equal to 20ன்றது கிடைச்சிச்சு. ஃபர்ஸ்ட் அந்த n is equal to 20ன்றதை நம்ம எடுத்து எழுத போறோம். 20ன்னு கிடைச்சிருக்கு. அப்போ 20க்கு அடுத்த நம்பரை நெக்ஸ்ட் எழுதணும். 20க்கு அடுத்த நம்பர் 21. அதுக்கடுத்து இது ரெண்டை சம் பண்ணி போடணும். அப்போ 20யும் 21ஐயும் நம்ம சம் பண்ணோம்னா நம்மளுக்கு 41ன்னு கிடைக்கும். அதுக்கடுத்து ஃபார்முலால இருக்க 6 அப்படியே அப்ளை பண்ணிக்கிறோம். இதுதான் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கானது. இதே மாதிரி செகண்ட் பார்ட்டையும் நம்ம அப்ளை பண்ண போறோம். செகண்ட் பார்ட்ல பார்த்தீங்கன்னா n is equal to நம்மளுக்கு 10ன்றது கிடைச்சிச்சு. அப்போ ஃபர்ஸ்ட் 10 எழுதிக்கிறோம். அதுக்கடுத்து 10க்கு அடுத்த நம்பரை எழுதுறோம். 10க்கு அடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா 11. அதுக்கடுத்து 10ஐயும் 11ஐயும் சம் பண்ணி போடணும். சம் பண்ணி போட்டோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா 21ன்றது கிடைக்கும். அதுக்கடுத்து டிவைட்ல 6 பண்றோம். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்னு பார்த்தீங்கன்னா நம்ம கேன்சலேஷன் தான் பண்ண போறோம். கேன்சல் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இந்த 6ஐயும் 20ஐயும் கேன்சல் பண்றோம். 3 2s are 6, 10 2s are 20. அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இந்த 3ஐயும் 21ஐயும் நம்ம கேன்சல் பண்றோம். 1 3s are 3, 7 3s are 21. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த நியூமரேட்டர்ல இருக்கிற நம்பர்ஸை வந்து நம்ம மல்டிபிள் பண்ண போறோம். நியூமரேட்டர்ல என்னென்ன நம்பர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 10 7 41. அப்போ இதை நம்ம மல்டிபிள் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 2870ன்றது கிடைக்கும். இதுதான் இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கான ஆன்சர். இப்போ செகண்ட் பார்ட்டை இதே மாதிரி கேன்சல் பண்ண போறோம். 3 2s are 6, 5 2s are 10. அதுக்கடுத்து இந்த 3ஐயும் 21ஐயும் கேன்சல் பண்ண போறோம். 1 3s are 3, 7 3s are 21. அதுக்கு அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா நியூமரேட்டர்ல இருக்க நம்பர்ஸை மல்டிபிள் பண்ண போறோம். 5 இன்ட்டு 11 இன்ட்டு 7. அப்போ 5 இன்ட்டு 11 இன்ட்டு 7ஓட வேல்யூன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு 385ன்றது கிடைக்கும். இந்த 385ன்றது தான் செகண்ட் பார்ட்டுக்கான ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்ல கண்டுபிடிச்ச ஆன்சரான 2870யும் செகண்ட் பார்ட்ல கண்டுபிடிச்ச ஆன்சரான 385ஐயும் மைனஸ் பண்ண போறோம். அப்போ இது ரெண்டையும் நம்மளுக்கு மைனஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் பார்த்தீங்கன்னா 2485ன்றது கிடைக்கும். இந்த 2485ன்றது தான் இந்த சம்மோட சொல்யூஷன். அகைன் இந்த சம்மை எப்படி சால்வ் பண்ணணுன்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எடுத்துக்கிட்டீங்கன்னா 11 ஸ்கொயர்ல இருந்து 20 ஸ்கொயர் முடிக்க கேட்டிருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ல 1 ஸ்கொயர்ல இருந்து 10 ஸ்கொயர் வந்து மிஸ்ஸிங்ல இருக்கு. அதை நம்ம கன்வெர்ட்டுக்காக ஆட் பண்ணிக்கிட்டோம். ஃபார்முலா அப்ளை பண்றதுக்காக 1 ஸ்கொயர்ல இருந்து 20 ஸ்கொயர் முடிக்க ஆட் பண்ணிக்கிட்டோம். அதுக்கடுத்து 1 ஸ்கொயர்ல இருந்து 10 ஸ்கொயர் முடிக்க நம்ம ஆட் பண்ணதை மைனஸ் பண்ணிக்கிறோம். அப்போ இதை ஒரு பார்ட்டாவும் நம்ம சால்வ் பண்றோம். அப்போ இதுல n is equal to நம்மளுக்கு வேல்யூ எடுத்துக்கிட்டீங்கன்னா 20ன்னு கிடைக்கும். இந்த பார்ட்ல n is equal to பார்த்தீங்கன்னா 10ன்றது கிடைக்கும். இதை வந்து நம்ம எப்படி ஃபார்முலா இல்லாம நம்ம ஷார்ட்கட்ல அப்ளை பண்றோம்னா n is equal to 20ன்றதை எழுதிட்டு அதுக்கு அடுத்த நம்பரை அப்போ எழுதுறோம். அப்போ அதுக்கு அடுத்த ஸ்டெப்னு பார்த்தீங்கன்னா இது ரெண்டையும் நம்ம சம் பண்றோம். அப்போ 20யும் 21ஐயும் சம் பண்ணோம்னா 41ன்னு கிடைக்குது. டிவைட்ல ஃபார்முலால இருக்க 6 அப்படியே போட்டுக்கிறோம்.
அப்போ செகண்ட் பார்ட்ல எடுத்துக்கிட்டிங்கன்னா n is equal to நம்மளுக்கு 10ன்றது கிடைச்சிச்சு. அப்போ n is equal to 10ன்றதை எடுத்து எழுதணும். அதுக்கு அடுத்த ஸ்டெப்னு பார்த்தீங்கன்னா அடுத்த நம்பரை எழுதுறோம். 10 into 11. அதுக்கு அடுத்து இது ரெண்டை சம் பண்ணி போகிறோம். அப்போ 10 into 11 ரெண்டையும் சம் பண்ணோம்னா 21 கிடைக்கும். அதுக்கடுத்து ஃபார்முலாவில் இருக்க 6 அப்படியே அப்ளை பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா கேன்சலேஷன் தான் பண்ண போகிறோம். 3 2s are 6, 10 2s are 20. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 3ஐயும் 21ஐயும் கேன்சல் பண்ணுறோம். 1 3s are 3, 7 3s are 21. அப்போ அதுக்கு அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா நியூமரேட்டரில் இருக்க நம்பர்ஸ் வந்து மல்டிபிள் பண்ண போகிறோம். 10 into 7 into 41. அப்போ 10 into 7 into 41 பார்த்தீங்கன்னா 2870ன்றது கிடைச்சிச்சு. இப்போ இதே மாதிரி செகண்ட் பார்ட்டையும் கேன்சல் பண்ண போகிறோம். 10ஐயும் 6ஐயும் நம்ம கேன்சல் பண்ணோம்னா 3 2s are 6, 5 2s are 10. அதுக்கடுத்து இந்த 3ஐயும் நம்ம 21ஐயும் கேன்சல் பண்ணோம்னா 1 3s are 3, 7 3s are 21. அதுக்கு அடுத்த ஸ்டெப்னு பார்த்தீங்கன்னா இந்த மேலே இருக்க நம்பர்ஸ் ஃபுல்லாக மல்டிபிள் பண்ண போகிறோம். 5 into 11 into 7ன்னு கிடைக்கும். அப்போ 5 into 11 into 7ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 385ன்றது செகண்ட் பார்ட்டுக்கான ஆன்சராக கிடைச்சிச்சு. அதுக்கடுத்து ஆல்ரெடி கண்டுபிடிச்ச ஃபர்ஸ்ட் பார்ட்டோட ஆன்சரையும் செகண்ட் பார்ட்டோட ஆன்சரையும் நம்ம மைனஸ் பண்ண போகிறோம். மைனஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன வேல்யூ கிடைக்கும் பார்த்தீங்கன்னா 2485ன்றது கிடைக்கும். இந்த 2485ன்றது தான் இந்த சம்மோட ஓவரால் சொல்யூஷன். இப்போ இதே மாடலில் உங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸ் சம் தரேன். 15 squared plus 16 squared plus 17 squared up to 30 squared. What is the sum? ஆக்சுவலி என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 15 ஸ்கொயர்டுல இருந்து 30 ஸ்கொயர்டு முடிக்க இருக்கிறதோட சம் தான் கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் என்னன்றதை நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.